மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க தாராசுரம் ஐரவதேஸ்வரர் கோவிலுக்கு வந்து புது வஸ்திரம் அணிவித்து அம்பாளுக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் செய்து ஆனந்த வாழ்வை பெறுங்கள். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள தாராசுரம் எனும் ஊரில் ஓர் சிவன் கோவில்தான் தாராசுரம் ஐரவதீஸ்வரர் திருக்கோவிலாகும். இந்த சிவன் கோவில் 2ஆம் ராஜராஜனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. தாராசுரம் ஐரவதேஸ்வரர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், தஞ்சை பெருவுடையார் கோவில் ஆகிய 3ம் அழியாத சோழர் காலத்து பெருங்கோவில்களாகும். தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட 88 கோவில்கள் உள்ளன. இந்த கோவிலின் கோபுரங்களில் அழகிய கல்வெட்டுகள் உள்ளன. தூண்களில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் சுவர்களில் அமைக்கப்பட்டுள்ள வடிவங்கள் நாட்டிய முத்திரைகளை காட்டி நிற்கும் சிற்பங்களாகும். தேர் போன்ற வடிவில் அமைந்த மண்டபம் என பல கலைநுட்பத்துடன் கூடிய சிற்ப படைப்புகள் இக்கோவிலில் இடம்பெற்றுள்ளன. இது வழக்கமான கோவில்களைப் போல முதலில் அமையப்பெற்று பின் கால மாற்றத்தினால் சுற்றுச்சுவர் மறைந்து தனித்தனி சன்னதிகளாக அமைய பெற்றிருக்கலாம் என்று ஒரு கூற்று இருந்தாலும் 1000 வருடங்களுக்கு முன்பே பெண் தெய்வங்களுக்கு சமமாய் ஒரு தனி கோவில் அமைத்திருப்பது இதன் சிறப்பாகும். கருவறை விமானம் 5 நிலை மாடங்களுடன் 80 அடி உயரம் உள்ளது. இக்கோவில் அர்த்த மண்டபம், முகமண்டபம், ராஜகம்பீர மண்டபம், கருவறை மண்டபம் எனும் 4 மண்டபங்களை கொண்டது. அடிப்பகுதி தூண்கள் மற்றும் விதானங்களில் 3 பகுதிகளாக சிற்பங்கள் நிறைந்தது. இந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள் நமது தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு கட்டிடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. சுவர்களில் நடன காட்சிகள், போர்க்காட்சிகள், மத நிகழ்ச்சிகள், ரிஷிகள், விலங்குகள், கற்பனை உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கருவறை மண்டபத்தின் வெளிப்புற சுவர்களில் கீழிருந்து மேல்புறம் வரை சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அவற்றின் நடுப்பகுதியிலேயே 63 நாயன்மார்களின் சிற்பங்களும் இந்த கோவிலில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இரண்டாம் ராஜராஜனின் காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்று பெயரிட்டு பின் தாராசுரம் என்று அழைக்கப்படுகிறது. ஐரவதேஸ்வரரின் துணைவி தெய்வநாயகி. இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்கின்ற யானை துருவாசக முனிவரின் சாபத்தால் அதன் வெள்ளை உருவம் மாறி கருமை நிறமடைந்தது. வருத்தமடைந்த ஐராவதம் யானை இத்தலத்திற்கு வந்து இங்கு எழுந்தருளி சிவபெருமானை வணங்கி சாபத்திலிருந்து விடுதலை பெற்றதாகவும் அதனால்தான் இங்குள்ள இறைவனின் பெயர் ஐரவதேஸ்வரர் என்றும் தலப்புராணம் தெரிவிக்கிறது. இத்திருத்தலம் தொடர்பான மற்றொரு புராணமும் உள்ளது. மரணமற்ற பெருவாழ்வு வாழவும் தேவர்களை வெல்லவும் தாரன் என்ற அசுரன் இத்தலத்து இறைவனை பூஜித்து தவம் இருந்து தான் விரும்பிய அருளை பெற்றதால் இத்தலம் உள்ள இடம் தாராசுரம் என்றாகிறது என கூறப்படுகிறது. இப்படி பெருமைக்குரிய ஐரவதேஸ்வரர் மற்றும் பெரிய நாயகியையும் ஒரு முறை சென்று அவர்களுக்கு பட்டு வஸ்திரம் அணிவித்து அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள். சகல ஐஸ்வர்யமும் அனைத்து விதமான சாபமும் நீங்கி நலமுடன் வாழ்வீர்கள்.